MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் ஹெல்த் பார்த்துக்கணும். வயிறு பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கும். அல்சர், ரெண்டாவது வயிற்றில் வந்து ஒரு மாதிரி ஹாட்டாக நம்ம உடம்புல இருந்து அப்படியே கேஸ் வெளியே போகிற மாதிரி ஹாட்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அசிடிட்டி மட்டும் கிடையாது, வயிறு ஃபுல்லாக புண்ணாகும். இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி தேவையே இல்லாத பகை, எங்கிருந்து பகை வருதுனே தெரியாது, சூழ்ச்சியினால் ஏற்படக்கூடிய பகை. சனி வக்கரம் பண்ணாமிடம்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வக்கரமாக இருக்கிறதுனால வேணும்னே தூண்டி நமக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி. தேவையில்லாத வம்பு தும்பு வழக்கு சண்டைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரிவுகள், தேவையில்லாத ப்ரெஷரு, ஆல்ரெடி பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னால், ஒரு வேளை செவ்வாய் வக்கரமாக அல்லது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருந்ததுங்கிற பட்சத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லதும் நடக்கும். இப்போ என்னென்னா, இடம் விற்க முடியாமல் இருந்ததுன்னா இடம் விற்றுருவாங்க. புதுசாக வீடு வாங்கணும்னா இப்போ வாங்கிடுவாங்க. நல்ல ஒரு வீடு கிடைக்காமல் இருந்தாங்கன்னா கிடச்சிரும். ரெண்டல் இன்கம்லேருந்து பர்மனெண்ட் இன்கமுக்கு போவாங்க. அதாவது ரெண்டல் வீட்டிலேருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போவாங்க. சில பேருக்கு இப்போ சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். வயிற்றில் ஒரு சின்ன பிரச்சனை, கட்டி, சனி வக்கரமாகும் போது கட்டி உருவாகும். ஸோ கட்டி மாதிரி விஷயங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள், இதெல்லாம் ஜாஸ்தியாகும். ஸோ மேஷத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், மெயினாக ஆண்கள், இன் எனி ஃபார்ம் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, வக்கரம் பெறக்கூடிய சனி என்ன பண்ணால் கால் பாதங்களில் பாதிப்புகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ஆணி மாதிரி வர்றது, சில பேருக்கு லிகமெண்ட் ப்ராப்ளம் கொடுக்கறது, அதே மாதிரி இல்லைன்னா தீக்காயங்கள், சராய்ப்பு, இரத்த காயங்கள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்னா, மேஷத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், ஆல்ரெடி ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு வைங்க, வட்டி மட்டுமே 15,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. பத்தாவது, எனக்கு இன்னும் 10,000 ரூபா வேணும்னு சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வன்மத்தினால், அந்த சனி வக்கரம்னாவே அவசியமே இல்லாத வன்மம். நான் உன்னை விடமாட்டேன், உன்னை ஏன் நான் சும்மா விடணும் அப்படிங்கக்கூடிய அந்த கோபம், ஆக்ரோஷம், அந்த ஒரு பல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தூக்கமே இருக்காது. அடுத்த ஒரு 47 நாட்களுக்கு பேசிக்கலாக மேஷராசி நண்பர்கள் அலைவாங்க, பயங்கரமாக அலைவாங்க. அதாவது ட்ராவலில் போனால் 2 தடவை 3 தடவை ஒரே இடத்துக்கு போவாங்க. ஒரு சின்ன வேலை பண்ணால் கூட அது மறந்துட்டு வந்துடுவாங்க. ஒரு விஷயத்த பேக் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மறந்துடுவாங்க. இல்லையா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போனால் அந்த இடத்த விட்டு வேறு ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிண்டிலேருந்து நீங்கள் தாம்பரம் போனால் அவங்க சம்மந்தம் இல்லாமல் ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஏறிடுவாங்க. இந்த மாதிரி பயங்கரமான அலைச்சல், கன்ஃபியூஷன். மெயினாக ஹெல்த்து, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த்து, அது வந்து யாரோ ஒருத்தர் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து இவங்க பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை பொதுவாக வரும். அதனால் மேஷத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெயினாக பண்ண வேண்டியது சுவாமிமலை முருகன் வழிபாடு. இது எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனை எதுவுமே இவங்களுக்கு வராமல் தற்காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் இந்த சுவாமிமலை முருகனுக்கு அவ்வளோ அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. அதை பண்ணால் போகிறோம். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் கூட நீங்கள் நடைபயணமாக போயிட்டு வரலாம். சும்மா நடந்து போயிட்டு வர்றது தானே. ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு முருகன் கோவில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது. முருகனுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பகவத் சங்கல்பது பிரச்சனையே கிடையாது. அதனால் எந்த இடத்துக்கு நீங்கள் முருகன் கோவில் இருக்கோ போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சனிக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வர்றது, பெருமாள் அப்படின்னா சனிக்கிழமை சொல்லுவோம், ஆனால் சனிக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். சனி பை சான்ஸ் வக்கரமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக நடக்கும். ஸோ அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? சரி, ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய். இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருக்கும் தயவு கூர்ந்து போய் லேபில் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கணும். என்ன டெஸ்ட் ரிப்போர்ட்டு? ஹார்ட்டு, கொலஸ்ட்ரால், பிளாக்கு. சனி செவ்வாய் காம்பினேஷன் என்ன பண்ணுன்னா, அந்த சக்கரத்தை வந்து ஸ்டாப் பண்ணும், இல்லைன்னா கோளாறை கொடுக்கும். எது இயந்திரம் ரெகுலராக வந்து இயங்கின்னு இருக்கோ அந்த இயந்திரத்தில் கோளாறு கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ண வைக்கும். இப்போ வண்டி வாகனங்களுக்கு சும்மா வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டினா உடனே நான் கொண்டு போய் நம்ம 5,000 கிலோமீட்டர் ஓட்டினாவே வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். 20 வருஷம் 30 வருஷம் அட்டஸ்டச்சாக ஹார்ட் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. சனி வக்கரம், செவ்வாயோட பார்வை சனி, இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது பொதுவாகவே ரத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிபி ஒன்றுமே இருக்காது, திடீர்னு டவுன் ஆகிடும், குப்புன்னு வேர்த்துடும் உங்களுக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன். சில பேருக்குனா பிபி ரொம்ப ஹை ஆகிடும். சம்டைம்ஸ் ஹார்ட்டில் கொலஸ்ட்ராலில் பிரச்சனை கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு பாதிப்புகள் கொடுக்கலாம். அதாவது ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்புகள் கொடுக்கலாம். எப்படிப்பட்ட பாதிப்பு? தேவையில்லாத சண்டை சச்சரவு, ஏதாவது போலீஸ் கேஸு, அவங்க ஹெல்ப் பண்ணுறது, நண்பருக்காக போய் ஹெல்ப் பண்ண போய் இவனை போய் கேஸில் வாக் பண்ணுறது, இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் உட்காந்துருக்கிற இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக இருக்கனால மருத்துவத்தினால், அதாவது மருத்துவ கிரகம் சொல்கிறது செவ்வாய். சனி வக்கரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும்.
கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கும், மருத்துவ கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். அது சனி வக்கரமாக ஒரிஜினலாக ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில். அப்படி இல்லைன்னா ஒரே விஷயத்த 2 தடவை பண்ணுறது. இப்போ என்னென்னா ஒரு காலேஜில் போய் சீட்டு கட்டிடுவாங்க, பணம் கட்டிடுவாங்க. அப்புறம் அந்த காலம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த சனி வக்கரம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். அப்போ நான் அதை கொண்டு போய் ரிட்டர்ன் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் குழந்தைகளால் இவங்க பாதிப்பாங்க. குழந்தைகளால் இவங்களுக்கு மனசு பாதிக்கும். இப்போ வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி இடங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது கரெக்டான இடமான்னு பார்க்கணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது, ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்கரம்னா பிரச்சனை இல்லை, கோச்சாரத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய இடமாகட்டும், வீடாகட்டும், நிலமாகட்டும் கண்டிப்பாக பஞ்சாயத்துக்களை கொடுக்குற மாதிரி. அங்கே போய் உட்காந்தோன்னா பஞ்சாயத்து, உள்ளே போகும்போதே பஞ்சாயத்து, தேவையில்லாத இஷ்யூஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி. கண்டிப்பாக விஷ ஜுரம் வரும். உடம்புல வந்து ஒரு விதமான ஜுரம், ஹீட்னஸ் வந்து அடுத்த ஒரு 47 நாள் 48 நாள் கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. மெயினாக இப்போ பூர்வீக சொத்து எதாவது ஃபினிஷ் பண்ணி உங்கள் வீட்டில் 3 பேர் அக்கா இருக்காங்க, இல்லை 3 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, இப்போ நம்ம கொடுக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அடித்தடி நடக்காமல் நமக்கு அது வராது. அதனால் இப்போ வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரிக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு 2 மாதம் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் நம்மளுடைய பிராரப்த கர்மா என்னென்னா இப்போ தான் அதை ஆரம்பிக்கிற மாதிரியே வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். இப்போ என்னென்னா மெயினாக குலதெய்வத்துடைய வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றது நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் கண்டிப்பாக கதவு ஜன்னல் டேமேஜ் ஆகும். அது நம்ம மாற்றுற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு வந்துருச்சுன்னா அது எந்த விதத்துலையுமே உங்களுக்கு பாதிக்காது, அந்த செலவோடு போயிடும், அவ்வளோதான். இல்லைன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன். மெயினாக செஸ்ட்டு, பிரஸ்ட்டு, அது மாதிரி கால் முட்டிகளில் பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும். மெயினாக நண்பர்களை வீட்டுக்குள்ளே விடாமல் பார்த்துக்கணும். சனி வக்கரம் பெறும்படுது வன்மத்தினால் ஏற்படக்கூடிய பழைய நண்பர்கள் உள்ளே வருவாங்க. நான் தெரியாமல் உன்னை வந்து பகைச்சிக்கிட்டேன்டா, நான் உண்மையாக அப்படி கிடையாது, எவ்வளோ வருஷம் நம்மலாம் சேர்ந்து பழகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. தயவுசெய்து எழுதிக்கிங்க, அதனால் பிரச்சனை தான் வருமே தவிர அவங்களுக்கு நல்லது நடக்காது. ஸோ இப்போ சுச்சுவேஷன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். எந்தளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் பக்கத்தில் கூட முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? முக்கியமான பயிற்சிகளில் மிதுன ராசி நண்பர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறான். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போய் ஒருவேளை ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருக்குன்னு வைங்க, கண்டிப்பாக வீடு அமையும். 100% வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் அமைஞ்சே தீரும். மெயினாக என்னென்னா அம்மாவுடைய ஹெல்த் தான் பார்த்துக்கணும். சனி வக்கர பார்வையில் உட்காந்துருக்கு, செவ்வாயுடைய பார்வையும் இருக்கும். சனி செவ்வாயுடைய பார்வைகள் பொதுவாக இந்த மாதிரி சமசப்தமாக உட்காந்துன்னா தாயாருடைய ஹெல்த்தில் பிரச்சனை வரும். பிபி கண்டிப்பாக அடி வாங்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது. சனி வக்கரங்கிறதுனால சம்பந்தமே இல்லாத ஒரு வன்மத்தினால சண்டை, எப்போவோ நடந்திருக்கக்கூடிய விஷயம் அதனால் சண்டை. எக்ஸாம்பிள், இவங்க வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க வந்தால் இவங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளத்தனமாக இருக்கும். வடிவேல் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு புழப்பாடா, இதுக்கெல்லாம் சண்டை போட்டு மேரத்தான் மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே சண்டை போயிட்டே இருக்கும். அதனால் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் நிம்மதி இருக்காது. வேணும்னே வேலையில் வந்து சிக்கல் க்ரியேட் பண்ணுற மாதிரி, எனிமிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி. 2 பேர் நல்ல அன்கோவில் இந்த வேலையை நீங்கள் பண்ணி கொடுங்க, இந்த வேலையை நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஷேர் பண்ணி பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை மூட்டுறக்குன்னு ஒருத்தன் கிளம்புவான். அது பழைய ஆளாக இருப்பான், அவன் நல்லா தெரிஞ்சவனாக இருப்பான், ஆனால் அவன் தான் பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர்களால் பாதிப்பு உண்டு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கவனமாக இருக்கணும். யாருக்குன்னா ஒரு சில பேருக்கு லைட்டாக ஹெல்த்தில் மெயினாக கால் பாதிச்சிருக்கும், அந்த மாதிரி நபர்கள் மூலியமான பாதிப்புகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு மெயினாக வந்து வேலைகளில் இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலை பண்ணுற மாதிரி, எப்பவுமே டெய்லியும் செய்யக்கூடிய வேலையை 2 தடவை 3 தடவை தப்பாக பண்ணி மறுபடியும் சரி பண்ணுற மாதிரி, ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு போய் உட்காந்துட்டு தெரியாமல் சிக்கிட்டேன்டா நானுங்கிற மாதிரி ஒரு கிரைண்டருக்குள்ளே மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. மிதுனத்தை கேட்டால் சொல்லுவாங்க, மிக்சிக்குள்ளே மாட்டினா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது அவங்க ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் வந்து வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி அந்தளவுக்கு 4 கூடிய ஸ்தானங்கள் பாதிக்கப்படும் பொழுது உடம்புல மெட்டபாலிசம் பாதிக்கும். அப்போ குழந்தைகளால் டிஸ்டர்பன்ஸு, குழந்தைகளை வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்ட் ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி பார்ப்பாங்க. தயவுசெய்து அதெல்லாம் பார்க்காதீங்க. ப்ளீஸ் பி, எந்த அளவுக்கு நீங்கள் கூலாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி கற்றுக் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போ டைம் பீரியடில் புதுசாக எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. பழைய விஷயங்களை எடுத்து பண்ணலாம். இப்போ பழைய ஆஃபர் ஒன்று வந்திருக்கு, பழைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, அதை நமக்கு பண்ணலாமா? இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா ஒரு ஜாப் வருது, அதை நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இதெல்லாம் எடுக்கலாம். இந்த டைம் எனி ஓன் பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணலாம். தொழில் ஸ்தானங்கிறது 10ஆம் இடம், அதில் ஓன் பிஸ்னஸ்ங்கிறது பேசிக்கலாக சமசப்தமாக 7ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்போது. இப்போ அது சொல்லணும்னா மெயினாக 2 பேருடைய ஜாதகம் பார்க்காம கன்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லையா.
இப்போ டைம் பீரியட் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, மார்க்கெட்டிங், வீடு கட்டுறது, இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணுறது, இதெல்லாம் செட் ஆகும். ஒருவேளை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா, சீனியர் லெவலில் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கார்டியாலஜிஸ்ட் ஆகலாம். கார்டியாலஜிக்கு சீட்டு கிடைக்கும். அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு. இப்போ அவங்களுக்கு மட்டும் இது நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நடக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ மோரர்லெஸ் மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. வீட்டுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோவில், கருப்பு சுவாமி கோவில், எல்லை காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம். அந்த எல்லைக்குட்படக்கூடிய தெய்வங்கள் அது எங்கேயா இருந்தாலும் சரி போய் வழிபாடு செய்துட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுது? கடகராசி நண்பர்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது உபஜயஸ்தானம், மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஆனால் இப்போ வர தைரியம் தப்பான தைரியம். அதாவது எப்படி சொல்லலாம்னா, அங்கே நேராக போனால் ஒரு 200 அடியில் உங்களுக்கு பெரிய புதையல் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நேராக அந்த 200 அடி டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு புதையல் கிடச்சிரும். ஆனால் அந்த புதையலை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்கள் மட்டும் போகணும். ஆனால் அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் வந்து வண்டி ஓட்டினா மட்டும்தான் அந்த புதையல் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. 120 அடியில் பெரிய ஒரு மரம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் போய் நீங்கள் சிக்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்ன லாஜிக்கை கரெக்டாக அந்த ஸ்டோரியை நீங்கள் நான் சொன்ன விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய சம்பவத்தையும் மேட்ச் பண்ணிங்கன்னா நான் என்ன சொன்னனோ அது வேறு ஆங்கிளில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். 120 அடியில் ஒரு பெரிய மரம், இல்லைன்னா பெரிய ஒரு பாலும் கிணறு, இல்லைன்னா பெருசாக ஒரு செவுரு, உடைக்கவே முடியாத ஒரு அம்புஜா சிமெண்ட்னால் கட்டினதுங்கிற ஒரு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு செவுரு இருக்குது. ஆனால் 200 அடியில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், எடுத்தக்கூடிய காரியங்கள், உங்கள் ஸ்பீடு தயவுசெய்து கம்மி பண்ணிக்கணும். இந்த டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் மெதுவாக இருக்கீங்களோ உங்களை ட்ராப்பில் உண்டாக்குறாங்க, உங்களை ஸ்கேப் கோட் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க, பலியாடுன்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக யாருனால அது நடக்குது? உங்கள் அண்ணன் தம்பிலாம் நடக்கும், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமாக நடக்கலாம், யங்கர் ஒன்ஸ் யார் இருக்காங்களோ அவர்கள் மூலியமாக இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். பாதிப்புகள்ங்கிறது பாகிஸ்தானத்துக்கும் நடக்குது. அதனால் அப்பாவுக்கு எந்த விதத்துலையும் தீக்காயப்படாமல், ஹார்ட்டில் பிரச்சனை இல்லாமல், வண்டி வாகனங்களில் விபத்துக்களாகவும் பார்த்துக்கணும். ஏன்னா கடகத்துக்கு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானத்தில் சனி வக்கரம், அதே கடகத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், ரெண்டுமே சமசப்தமாக பார்க்குது. 3, 9 கூடிய பாவங்கள் பாதிச்சுன்னா கம்யூனிகேஷன் டிஸ்கனெக்ட் ஆகும். மீனிங் நல்ல அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அம்மா அப்பா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு டிஸ்கனெக்ட் ஆகும். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், நிறைய பேர் லவ்வர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஃபியான்சி இருப்பாங்க, நல்லா போயிட்டுருக்கோம். நிச்சயார்த்தம் ஆகி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தேவையே இல்லாமல் தான் பேச்செல்லாம் பேசி அந்த நிச்சயார்த்தம் வந்து பிராக்கார மாதிரி தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கிடக்கூடாது. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். இப்போ சனி வக்கரமாக செவ்வாய் வந்து உட்காரும் பொழுது தேவையே இல்லாத ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக நடக்கலாம், இல்லை அண்ணன் தம்பி மூலியமாக நடக்கலாம். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் அண்ணன் தம்பி வில் நாட் பி ஈக்குவலன் டு யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் கேன் நாட் காம்பன்சேட் யுவர் பிரதர்ஸ். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் தம்பியோ அண்ணனோ எப்பொழுதும் உங்களுடைய கணவருக்கு நிகராக மாட்டாங்க. அதே மாதிரி மனைவியும் அக்கா தங்கச்சிகளும் சான்ஸே கிடையாது. நோ கம்பேரிசன். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். இந்த டைம் பீரியடில் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். எந்த விஷயத்துலையுமே கண்ணும் கருத்தாக இருக்கணும். சில பேருக்கு கைகளில் பாதிப்பு கொடுக்கும், சில பேருக்கு டிஸ்லோகேட் ஆகும். ஏதாவது நடந்து போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு எதாவது ஆகும், திருப்புவாங்க, கை டப்புன்னு இதாகிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில பேருக்கு கால்களில் பாதிப்பு, நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஒருவேளை ஜாதகத்திலே செவ்வாய் வக்கரமாக இருந்துன்னு வைங்க, விற்கவே முடியாத ஒரு வீடை விற்றுருவாங்க. பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் சார், இந்த தக்காளி விற்கவே முடியல, ஆனால் இப்போது சான்ஸ் இருக்குன்னா இப்போ விற்றுடலாம். ஸோ பேசிக்கலாக இப்போ டைம் பீரியட் வந்து மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு, மெடிசன் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டைம் பீரியட் மெயினாக பார்த்தீங்கன்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகலாம். யாரெல்லாம் மாஸ்டர்ஸ்க்கு யாரெல்லாம் நீட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டாக்டர் ஆக முடியுமானா கண்டிப்பாக ஆக முடியும். ஒன்று இஎன்டி இல்லைன்னா டென்டல், ரெண்டில் எது வேணால் சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இப்போ டைம் இது பேசிக்கலாக நல்லாயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்த்தன கணபதி இல்லைன்னா விநாயகர், எந்த விநாயகர் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 48 டேஸில் நல்ல சேஞ்சஸ் கிடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகணும். வண்டி வாகனங்களில் பிரேக்கு, கிளச்சு, இன்சூரன்ஸு இந்த மாதிரி பார்த்துங்க. எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமாலாம் தயவுசெய்து போலீஸ்காரங்கிட்ட பேசாதீங்க. சனி வக்கரமாக வேறு இருக்குது, முட்டிக்கு முட்டி தட்டி போடுவாங்க, சொல்லிட்டேன் நான். அவ்வளோதான். அடுத்த ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சிம்மத்துக்கு பொதுவாக நம்ம சொல்லும்பொழுது இப்போ அஷ்டமத்தில் சனி வக்கரம். சனி நார்மலாக அடித்தாவே வந்து பயங்கரமான அடியாக இருக்கும். அதில் இப்போ டான்ஸ் ஆடுறாங்கன்னு வைங்க, சலங்கை கட்டி விட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்போ சனி வந்து முழுக்க முழுக்க வக்கரமாக உட்காந்துருக்கு. குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. 100% கணவனாக இருந்தால் மனைவி,
மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தே தீரும். ஒரு குட்டி சர்ஜரி, ஒரு குட்டி கட்டி, எதா ஒன்று, லிப்போமா, இந்த மாதிரி எதா ஒன்று கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிற மாதிரி. இல்லைன்னா சில பேருக்கு பல் எடுத்து பல்லு ஃபுல்லாக தட்டி விட்டு சிமெண்ட்லாம் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி நிலமை வரலாம். சில பேருக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மறைமுகமான பிரச்சனைகள், பழைய நண்பரினால் பாதிப்பு, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்னால இஷ்யூஸு, அவசியம் இல்லாமல் பேர் கெடுற மாதிரி நடக்கக்கூடிய நிலைமைகள், இது எல்லாம் நடக்கும். இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு, ஆனால் வந்து இந்த டைமில் அவருக்கு வந்து பணம் கேட்குறாரு, ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாரு, நான் பணம் கொடுக்கலாமா? அந்த பணம் நீங்கள் கொடுக்குற பணம் உங்களுக்கே எதிராக மாறும். இப்போ போய் யார்கிட்டயே நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா கொடுத்த பணத்தை அது ஏன் உனக்கு வேணுங்கிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பதில் சொல்லணும். உங்கள் பணம் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு எதுக்கு இப்போ தேவை அப்படின்னு அவன் கேட்டு நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் பேடாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டைம் பீரியடில் முடிஞ்சால் நைட் நேரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் பயணங்கிறது 100% கட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய நிலைமை. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்துருக்கனால பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய வேலைகளை யார்கிட்டையும் சொல்லாமல் செய்கிறது தான் சக்ஸஸ். நம்ம சொல்லி பண்ணோன்னா செட் ஆகாது. ரெண்டாவது, திருஷ்டி ஸ்தானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மேலே திருஷ்டி ஆச்சுன்னா பேர் தாம்பத்திய திருஷ்டி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியிற வரைக்கும் நிலமை போகும். அதனால் தயவு கூர்ந்து புரிஞ்சுங்க, சிம்மராசி நண்பர்கள் எந்த விஷயத்தையுமே பணம் காசு சார்ந்த விஷயங்களாகட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், உங்கள் சந்தோஷத்தை சார்ந்த விஷயங்களாகட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனாக வெளியே சொல்லாமல் பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி எந்த விதத்துலையுமே சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் வந்து எனக்கு அருமையாக பிரியாணி கடை தெரியும், அங்கே போகிறேன், இல்லை நைட் நேரம் ட்ராவல் பண்ணுறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. வீட்டுக்கு தெரியாமல் ஃபேமிலிக்குள்ளே நான் மறைக்க சொல்லலை, புரியுதா? வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு ஜோன் விட்டுட்டு செகண்ட் ஜோனுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக ஆண்களால் பிரச்சனை வரும், பெண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை வரும், எப்படி வேணால் சொல்லலாம். ஆணாக இருந்தால் பெண், ஆப்போசிட் செக்ஸ்னால் கண்டிப்பாக இஷ்யூ வரும், பார்த்துக்கணும். அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதங்கள் மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன சர்ஜரிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சிம்மத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ மெயினாக இவங்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அனந்தசயனன் பத்மநாபன், திருவனந்தபுரம், அந்த பெருமாளுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருது, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்து வருவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சூப்பராக இருப்பீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ஹைலைட்டே பேசிக்கலாக கன்னி தான் சொல்லலாம். ஏன்னா ராசி லக்னத்திலே செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு. மண்டை கோக்குமாக்கா ஓடும். புதனுங்கிறது அறிவான பிளானட், செவ்வாய்ங்கிறது மூர்க்கத்தனமான கோவத்தை கொடுக்கக்கூடிய பிளானட். ராங் காம்பினேஷன், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்துன்னா டிஷ்ஷுன்னு வெடிச்சிருங்கிற மாதிரி இப்போ மைண்டில் என்ன போகுன்னே தெரியாது. மெயினாக ஹெல்த்தில் தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கணும். சில பேருக்கு வயிற்றில் பயங்கரமான அல்சர், புண்ணுங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். சம்டைம்ஸ் மருந்து மாத்திரை செட் ஆகாமல் மறுபடியும் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது செட் ஆகலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ எடுக்கக்கூடிய மருந்து பல பிரச்சனைகளை சால்வ் ஆகும். ஜாதகத்தில் சனி வக்கரமானு பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய பயிற்சி எப்படி எதை மேலே டிபெண்ட்னா உங்கள் மேலே டிபெண்ட், சனி மேலே டிபெண்ட். இப்போ நீங்கள் ஆங்கராக இருக்கனால உங்களை பார்த்து பேசுகிறேன். இப்போ ஆங்கரே வேறு ஆளாக இருந்தால் நான் உங்களை பார்க்க முடியாது, கரெக்டாக? அந்த மாதிரி சனி இந்த இடத்துல வக்கரமாக இருக்கிறது. அதனால் இப்போ எல்லாமே டிபெண்ட் ஆன் இன்னொருத்தர் மேலே நம்ம டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த டைம் பீரியடில் என்ன, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு ஹெல்த் பாதிப்பு கொடுக்கும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் பாதிப்பு கொடுக்கும். மெயினாக சில விஷயங்கள் வந்து நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் நிறையா நடக்கலாம். வயிற்றில் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாத யாராக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்னு வைங்க, அந்த பார்ட்னரில் கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்ஸில் பிரச்சனை பண்ணுவான். திருட்டுத்தனமான விஷயங்கள் நிறைய நடக்கும். சனி வக்கரமாகும் போது தான் திருட்டு போகும். அதனால் கன்னிராசி நண்பர்கள் தயவு கூர்ந்து புரிந்துக்க வேண்டியது, உங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பெஸ்டியாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து பிரச்சனையில் மாட்டக்கூடிய நேரமாக இப்போது கண்டிப்பாக இருக்கப்படுது. அதனால் இந்த டைம் பீரியடில் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அடுத்த 2.5 மாதம் 48 டேஸ் பேசிக்கலாக நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியதே இல்லை, அந்த வன்மத்தை நீங்கள் வாங்க வேண்டியதே இல்லை. ஆனால் நீங்கள் போய் அந்த இடத்துல ஆஜராகி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செஞ்சுன்னா 100% ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃப்காக இருக்கலாம், இல்லை கணவருக்காக இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில பேருக்கு வந்து சர்ஜரி மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். சில பேருக்கு ரத்த சராய்ப்பு ஏதாவது ஏற்படலாம். ஸோ பேசிக்கலாக இந்த டைம் பீரியடில் சண்டை சச்சரவுகளுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ எந்த விதத்துலையும் போகக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு புதுசாக லேண்ட் வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோன்னா அந்த இடம் கரெக்டாக, பில்டர் கரெக்டாக, முன்னாடி பேசின மாதிரியே டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரியே அவர் பேசுகிறாரா,
இல்லை ஏதாவது மாற்றி பேசுகிறாரா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறும். அதனால் ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது கன்னிராசி நண்பர்கள் அவங்க ஹெல்த்து பார்த்துக்கணும். கை விரல்கள் அடிபடக்கூடாது, கைகள் அடிபடக்கூடாது. ஆனால் என்னென்னா மருத்துவ கிரகங்கார இருக்கிறனால இப்போ நீட்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். மெடிசன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அது மெடிசனில் மெயினாக தலை சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு அங்கமாக இப்போ சில பேருக்கு பிரெயின் கிடைக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த அந்த கோர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸில் கிடைக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நரம்பியல் நிபுணராக நியூரோலஜி கிடைக்கலாம், மாஸ்டர் டிகிரி படிக்கிறோம். ஆனால் இன் ஜென்ரல் இப்போ டைம் பீரியடுக்கு எல்லா விஷயத்தையுமே 2 தடவை 3 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ செவ்வாய் இன் ஜென்ரல் ஒரு குரூர கிரகம். சனியோடைய பார்வை இருக்கும் பொழுது, அதாவது லைட்டாக தீ பிடிச்சிருக்கு, நல்லா காற்றடிச்சுன்னா என்ன ஆகும், நல்லா கொபுன்னு எரியும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஸோ கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாத வன்மம், தேவையில்லாத கோபம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்குது 47 டேஸ்க்கு. இதுலேருந்து ஒரே பிராயச்சித்தம் ஆஞ்சநேயர் தான். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின்வத ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதய பிரபோ. இதை மட்டும் சொல்லுங்கள். நான் சொல்ல, பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் கொடுக்கணும். புதன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாருதியை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 100% வெற்றியை கொடுக்கும், நல்ல மாற்றங்கள் இருக்கும். தேவையில்லாத அந்த கன்ஃபியூஷன், கோபம், வன்மம் அதெல்லாம் விட்டுருவீங்க, நல்லா இருப்பீங்க. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரியஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்துருக்கார். கண்டிப்பாக வீடு, நிலப்புறன்கள், வாசல், அண்ணன் தம்பி, ஹஸ்பண்டு, ஆண் இவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் உண்டு. ஒரு 2 நாளாக போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கிற மாதிரி வரலாம். 12ஆம் இடம் அதில் செவ்வாய் போய் உட்காந்துருக்குன்னா கண்டிப்பாக சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த அப்பெண்டிசைட்டிஸ் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி, சம்டைம்ஸ் ஹிரண்யா கூட பிரச்சனை வரலாம். அதனால் அது ஒரு 1 டே 2 டேஸ் 3 டேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜரியாக இருக்கலாம். சர்ஜரி சின்னது, ஒரு அட்மிட் ஆகிறது மட்டும் 2-3 டேஸ் அந்த ரிகவரி பீரியடுங்கிறது. சம்டைம்ஸ் ஒரே நாளில் வெளியே வரக்கூடிய டே கேர் பேஸ்டு ஒரே சர்ஜரி கூட நடக்கலாம். இது இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாக இருக்கிறது. பகை நிறையா வரும். நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயத்தை கூட பெருசாக உண்டாக்கி நிறைய சண்டை சச்சரவுகள், எதிரியினால் ஏற்படக்கூடிய நிலைமைகள். இதெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, இவங்ககிட்டலாம் என்ன போய் சண்டை போடுறதுங்க. வேணும்னே மறைமுகமாக அரசியல் பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்க நமக்கு மறைமுகமாக அரசியல் செய்யும் பொழுது நம்ம பொழப்பை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ 6ஆம் இடம்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகம், ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் மாதாந்திரம் சம்பளம் வாங்குறீங்க. அதில் சனி வக்கரம்னா நமக்கு கொடுக்குற சேலரிக்கு மேலே நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இன் ஜென்ரல் தட் இஸ் ட்ரூ. 2வது சேலரி கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கும். நிறைய பேருக்கு இப்போ சேலரியில் பாதிப்பு. இந்த டைம் பீரியடில் துலாம் ராசி நண்பர்கள் நன்னா புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்கன்னா அவர்கள் மூலியமாக பாதிப்பு ஏற்படும், அவர்கள் மூலியமாக திருட்டு ஏற்படும், வேலைக்காரங்கனால பிரச்சனை வரும், நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரும், செல்ல பிராணிகளால் பிரச்சனை வரும். நம்ம வீட்டில் வந்து பூனைக்குட்டி வளர்க்குறோம், பிட்புல் வளர்க்குறோம், ஏதாவது ஒரு நாய் அல்சேஷன் வளர்க்குறோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனால் பாதிப்பு வரும். எப்பவுமே புரிஞ்சுக்கணும், சனி வக்கரம் அடைஞ்சு 6ஆம் இடத்துல உட்காந்து டைரெக்டாக செவ்வாய்க்கு பார்வை பார்க்குதுன்னா ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு பாதிக்கும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு பாதிக்கும். நல்லா தான் இருக்கும், திடீர்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவோம். ஏன் வந்து இந்த சாப்பாட்டுக்கு உப்பு போடல, இல்லை காரம், ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா அங்கேருந்து இழுத்து டே 1 கல்யாணம் ஆகக்கூடிய நேரத்தில் என்ன நடந்தோ அது வரைக்கும் அது ட்ராவல் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் பிரிஞ்சிருக்கிற அளவுக்கு போகும். அதனால் தயவு கூர்ந்து புரிஞ்சுங்க, எந்த சண்டையுமே நீங்கள் ஆரம்பிப்பாங்க, மற்றவங்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைன்னு டீசெண்டாக வந்து ஒரு சரணாகதி தான், ஐயோ சாமி மன்னிச்சிருப்பா தெரியாமல் கேட்டேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை பெருசு ஆக்க இந்த லைஃப் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும். ஒரு 47 டேஸ் வந்து சுத்தமாக சரியில்லை. அப்போ இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி கடன்காரங்களால தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். கடன் கொடுத்தவன் கடன் கேட்குறது தப்பு கிடையாது, ஆனால் எப்படி கேட்பானோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்பான். தப்பாக பேசுறது, வசூலிக்கக்கூடிய நேரத்தில் எது அந்த பாயிண்ட்னா அங்கே மட்டும் இருக்கணும், இஷ்டத்துக்கு பேசுறது. அதே மாதிரி வாங்காத கடனை திருப்பி கொடுன்னு சண்டை போடுறது. வக்கரமாக இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் நடக்கும். அதனால் வந்து இப்போ இஎம்ஐக்கு யாரோ ஒருத்தர் நல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வாங்கியிருக்காங்க, ஏதோ ஒன்று வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுவான். 1 தான் வாங்கியிருப்போம், நம்ம 2 எப்படி அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஆனால் அவன் காட்டுற கணக்கு வந்து 2ஆக இருக்கும். இப்போ கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும். உண்மையாகவே தப்புன்னு தெரியும்,
ஆனால் நம்ம போராட வேண்டிய நிலைமை வரும். அதனால் இந்த டைம் பீரியடில் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த வேலை வாய்ப்புகள் பழைய வேலை கிடைக்கும். ஏன்னா பழைய வேலை, பழைய உத்தியோகம், ஆல்ரெடி நம்ம வேலை செஞ்சிருக்கக்கூடிய கான்ட்ராக்டு, சில பேர் ஓன் கன்சல்டிங் பண்ணாமல் மற்றவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க, சப்கான்ட்ராக்டு, இதெல்லாம் பழைய விஷயங்கள் நடக்கும். புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனையாக. ஏன்னா ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்ததுன்னா நான் சொன்ன எந்த நெகட்டிவ் பலனும் பலிக்காது. சூப்பராக இருப்பாங்க. இப்போ டைம் பீரியடுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல பணம் வரும். ஒரு முக்கியமான கடனோட நல்ல கடன் வாங்குவாங்க, சுப கடன் வாங்குவாங்க, நல்ல பெரிய ஒரு வீடு கட்டக்கூடிய பிராப்தம். சில பேர் ஓனாக ஒர்க்கிங் பார்ட்னராக ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகக்கூடிய பிராப்தம். சில பேருக்கு வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். அது ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்கணும். ஏன்னா ஏன் இதை நான் இவ்வளோ நெகட்டிவாக சொல்லணும்னா, டோட்டல் ஜாதகம் 10,000 ஜாதகம் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அதில் வந்து 9,000 ஜாதகங்களுக்கு, ஏன் 9,500 ஜாதகங்களுக்கு சனி வக்கரமாக இருக்காது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 1996 பிறந்தவங்க, 1997 பிறந்தாங்க, இவங்க 2 பேருக்கு மட்டும் இந்த 2 இயரில் பிறந்தவங்களுக்கு வந்து முக்கியமான மாற்றங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஏற்படும். ஓகேவா? அங்கேருந்து நம்ம செக் பண்ணோன்னா எப்படி பார்த்தாலும் 1966 பிறந்தவங்க, 1967 பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் முக்கியமான மாற்றங்கள் இந்த ஒரு 47 டேஸில் நடக்கும். இவ்வளோ நாள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுது? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்கிறது பேசிக்கலாம் நல்லது. ஆனால் சனியோடைய வக்கர பார்வையின் மேலே செவ்வாயோடைய பார்வை அட் தி சேம் டைம் ரெண்டுமே சமசப்தமாக உட்காந்துருக்குன்னா கண்டிப்பாக ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில், குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களில். சம்டைம்ஸ் நம்ம பசங்க யார் கூட சேர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப நல்ல பையனாக இருப்பான், அருமையான பையன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் போனால் அவன் சரியான அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பையனாக இருக்கலாம். தப்பான பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களுடைய பையனாக இருக்கலாம். மெயினும் உங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கணும். உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே தாம்பத்தியம் சார்ந்த பாதிப்புகள் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் இஷ்யூஸ் கொடுக்கலாம். சில பேருக்கு வீட்டில் பெரியவங்கனால சங்கடங்கள் கொடுக்கலாம். பல நாளாக செய்ய வேண்டிய ஒரு கர்மா இன்றைய நாள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த வாரம் 47 டேஸில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொன்னால் பாட்டி தாத்தா உடம்பு சரியில்லைன்னு வைங்க, இப்போ டைம் பீரியடில் கொஞ்சமாக சரியில்லை ஆக்சுவலாக. அப்போ அதுக்கு போய் நீங்கள் ரொம்ப நாள் அவங்கள பார்த்துக்க வேண்டிய நிர்பந்தமாக இருக்கலாம். ரொம்ப நாள் முன்னாடி செய்த வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் காரியம் ஹோல்டு இருக்குன்னா அது இப்படி போய் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். மெயினாக இந்த டைம் பீரியடில் உங்களுடைய கலைகள் சார்ந்த நபர்கள் யார் இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மெயினாக ஹார்ட் பர்ன், வயிற்றெரிச்சல் ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். யார் மேலே? உங்கள் மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். யார்னால? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய, உங்கள் மூத்தவங்கனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதனால் வரக்கூடிய தேவையில்லாத மனக்கசப்புகள். அதாவது ஏதோ மனசில் நினச்சிக்கிட்டு என்ன ப்ராப்ளமே சொல்லாமல் சண்டை போட்டால் ஒரு தீர்வு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி டைப். இந்த டைமில் என்ன மெயினாக தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள். சனி வக்கரமாச்சு அப்படின்னா நார்மலாக இருப்பாங்க, டெய்லியும் ட்ரிங்க் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதனால் தயவுசெய்து இந்த பழக்க வழக்கங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கவனமாக வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த சனி வக்கரமாகக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிவர் டேமேஜ் ஆகும். இந்த டைம் பீரியடில் எந்த ஒரு தீய பழக்க வழக்கம் இருந்தாலும் அதோடைய விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். இவ்வளோதான் பண்ணிட்டேன், இதோட பெரிய விஷயமே கிடையாது, என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் வரும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு குரூர கிரகம், அசுர கிரகம். அது பார்வையில் உட்காந்துதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணும். லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது குடும்பம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து தட்டி போன ப்ரமோஷன் சனி வக்கரமாக ஜாதகத்திலே இருக்குதுன்னு வைங்க. எங்கே? விருச்சிகத்தில் வக்கரமாக இருக்குது, இல்லை உங்களுடைய தனுசில் வக்கரமாக இருக்குது, மீனத்தில் வக்கரமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தட்டி போன ப்ரமோஷன் வரும். இப்போ டைம் பீரியட் உடம்பு உங்களுக்கு செட்டே ஆகலை, மோசமாக இருக்குன்னா அதை வந்து சரியாகக்கூடிய ஸ்தானம். நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்துட்டுருக்கும், தைராய்டு பிரச்சனை வந்துட்டுருக்கும், அதெல்லாம் சரியாகும். இவ்வளோ நாள் அதுவே இருக்காது. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும், குழந்தை கன்சீவாக இருக்க வாய்ப்புகள். அதே மாதிரி சனி வக்கரமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு சில பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும். ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லுவாங்க. இது வரைக்கும் நோன்னு சொன்ன ஆள் என்ன நினச்சதே தெரியல, திடீர்னு பார்த்தா ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் நடக்கும். சனி வக்கரமாக இருக்கணும் ஜாதகம். அப்படி இல்லைன்னா எல்லாம் தாறுமாறாக நடக்கும். அதாவது கல்யாணம் ஆளவங்களை போய் ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கசமுசான்னு இருக்கும். அதாவது இதெல்லாம் சொல்கிறக்கே கஷ்டம், அநாகரீகம், அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விருச்சிகத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் ஹெல்த்லேயும் சரி, உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் சரி, உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ. அதாவது அச்சுறுத்தக்கூடிய மனசில் ஒரு பயத்தை கொடுக்கும், அன்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஆங்ஸைட்டி,
இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படி ஆகிடுமோ இவன் வந்து கேட்டுருவானோ இந்த மாதிரி ஒரு உள்ள ஓடும்ல அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் மெயினாக விருச்சிகத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது பெட்டர். மெயினாக வீட்டில் பெரியவங்கனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அவங்களோட மன சாந்தத்துக்கு என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஓன் பிஸ்னஸ் அந்த மாதிரி என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்டிவ் ஒன்றுமா, அதாவது லாபஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காரும் பொழுது நண்பர் வருவார், பிஸ்னஸ் பார்ட்னர் வருவார், இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இது எல்லாமே வரும். ஆனால் ஜாதகத்தில் இயல்பாகவே சனி வக்கரமாக இருக்கணும். இருந்துன்னா இப்போ கோல்டன் டைம். நான் ஏன் இவ்வளோ நெகட்டிவ் சொல்லணும், ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொன்னேன், ரேண்டம் ஹிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். 95% ஜாதகங்களில் சனி வக்கரமாக இருக்காது. ரொம்ப கம்மியான ஜாதகம். உங்களுக்கு சொன்னேன் 10,000 ஜாதகம் நீங்கள் எடுத்திங்கன்னா 9,500 ஜாதகங்களில் கண்டிப்பாக சனி வக்கரமாக இருக்காது. அப்போ இந்த ஜாதகத்தில் அப்படி இல்லைன்னா நெகட்டிவாக தான் நடக்கும், பாசிட்டிவாக நடக்காது. ஜாதகத்திலே சனி வக்கரம், குரு வக்கரம், செவ்வாய் வக்கரம்னா அப்போ தான் அவங்க நல்லா நடக்கும். அப்போ தான் குழந்தை பிறக்கும். அந்த 3 மாதம் சம்மந்தமே இருக்காது, டக்குன்னு நிச்சயார்த்தம் ஆகிடும், டக்குன்னு கல்யாணம் ஆகிடும். அன்றைக்கி டேட்டுக்கு தான் அவர் உள்ளே வந்திருப்பார், கட்சியில் ஒரு மெம்பராக வந்திருப்பார். ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒரு மினிஸ்டர் ஆவார். அடுத்த 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு போவார். இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்கேன் நான். ஜாதகங்கள் 25 வருஷம் 30 வருஷம் அரசியல் இருந்தக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவாக மேலே வருவாங்க. இதே சனி வக்கரமாக இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். உள்ளே வந்து ஹார்ட்லி 6 இயர்ஸ்க்குள்ளே ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய மந்திரிகளாக இருக்காங்க. அப்போ ஜாதகத்தில் அவ்வளோ பலம் இருக்கணும். இருந்துன்னா ரெண்டாவது பரிவர்த்தனா யோகம். அப்படி பரிவர்த்தனா யோகம் இருந்ததுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்லாம் டக்குன்னு நடக்கும். ஹெல்ப் கிடைக்குமா, அதாவது உங்கள் டார்கெட் என்ன இருக்கோ அந்த டார்கெட் லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. இஃப் தெர் இஸ் நோ அப்டக்கிள், கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்தையும் ஈஸியாக முடிச்சிடலாம்ல. ஸோ அதுதான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயமே. அப்போ விருச்சிகத்துக்கு இப்போ டைம் பீரியட் ஒருவேளை நல்லா இருந்தது, இன்னொரு ஜாதகத்திலேயே நான் சொன்ன மாதிரி வக்கரமாக இருந்ததுன்னா ஏ கிளாஸ் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ 4ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. சரி போனால் போட்டோன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. வேலையில் பயங்கர ப்ரெஷர் இருக்கும். 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். கால் முட்டியில் லைட்டாக அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் பார்த்துக்கணும். செஸ்ட்டு பிரஸ்ட்டு எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதை சின்ன சின்னதாக கட்டி, ஒன்று நீர் கட்டியாக இருக்கலாம், இல்லை கொழுப்பு கட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஷ்ஷும். ஏன்னா இவங்களுக்கான கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் ரெண்டுத்துக்கும் சமாச்சாரம் ஒத்து போகாதனால உன் வேலையை நீ பாருன்னு சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கலாம். பேசிக்கலாக தனுசு ராசி நண்பர்களுக்கு மெயினாக தொழிலில் தான் நிறைய கண்டங்கள் பிரச்சனைகள் பார்க்குற மாதிரி. 4ஆம் இடம்னா சுய ஒழுக்கம், 4ஆம் இடம்னா டிசிப்ளின். அப்போ அதில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் பேங்கிங் துறைகள் இருக்காங்களோ, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் துறைகள் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஸ்ட்ரக்சுரல் துறைகள் இருக்காங்களோ, யாரெல்லாம் டிசைன் துறைகள் இருக்காங்களோ, கண்டிப்பாக பிரச்சனைகள் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் பாதிப்பு உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தினால் நம்ம மனசு கவலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். உடம்புல எப்போவுமே சரிசமமாக இருக்க வேண்டிய ஹார்மோன் பயங்கரமாக இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக தனுசு ராசி நண்பர்கள் பார்த்துக்கணும். வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் தான் கை வைக்குமே தவிர ஃபேமிலி லைஃப்லேயோ வேறு எந்த விஷயத்துலையும் பிரச்சனை கொடுக்காது. அப்போது ஒரு ஆங்கிள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் டீசெண்டாக நல்லா ஓடும். 4ஆம் இடம் 10ஆம் இடம் ரெண்டும் பாதிக்குது அப்படின்னா சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. சுகம் கெடுக்கும். அப்போ எங்கே தூங்குறோமோ அங்கே தூங்க முடியாது. எந்த இடத்துல நிம்மதியாக இருக்குமோ அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ வீட்டுக்கு போனால் சூப்பராக சோறு கிடைக்குமான்னு அடி தான் ஓடுக்கும். அப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை வீடு கட்ட முடியாமல் வீட்டில் வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இல்லை வீட்டில் ஒரு பெரிய ஒரு மாடு இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கு பாதிப்பு கொடுக்கலாம். அந்த வீட்டில் நிறைய இஷ்யூஸ் வந்து மறுபடியும் செய்கிற மாதிரி வரும். இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு 2 தடவை பண்ணுற மாதிரி, இல்லைன்னா சும்மா ஏதாவது ஒன்று கெட்டு போயிடும், அதை வந்து செலவு பண்ணுற மாதிரி நம்ம நொந்து போயிடுவோம். எவ்வளோ தடவைடா பண்ணுவீங்க ஒரே விஷயத்தான். அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக பாதிக்கும். ஸோ இப்போ டைம் பீரியடில் எதில் கவனமாக இருக்கணுமோ இல்லையோ தயவுசெய்து சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம்னு வரக்கூடிய நபர்கள் தயவு கூர்ந்து புரிஞ்சுங்க, சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. வன்மத்தினால பிரச்சனைகள் ஏற்படும். யார் மூலியமா? உங்களுடைய அண்ணன் தம்பி மூலியமா, உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மைத்துரன் மூலியமா, இப்படிலாம் நடக்கும்.
ஸோ இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், வேறு எதுலேயுமே பாதிப்பு கொடுக்காது. அப்போ சுகஸ்தானத்தில் பாதிப்புனா வங்கியில் போய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா போய் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் டெபாசிட் பண்ணது எஃப்டியா ஆர்டியா என்ன விஷயம். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிற ரேட் வந்து ஒரு 9% இருக்கும், நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா 7% கொடுப்பாரு அவர். ஏன் கம்மியாச்சுன்னு கேட்டால் இல்லை அது அன்றைக்கி அப்போ தான் சொன்னோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மாற்றி பேசி பிரச்சனை நடக்கும். அதாவது வங்கிகள் இருக்கிறவங்களாம் கெட்டவன்னு சொல்ல, இப்போ நேரம் அப்படி இருக்குது. ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சுச்சுவேஷன் என்னென்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஸோ இப்போ டைம் பீரியட் வந்து காசு பணம் வேறு ரூட்டில் வரும், ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ரூட்டில் வராது. ஸோ தனுசு ராசி நண்பர்கள் மெயினாக ஹெல்த்தில் பார்த்துக்கணும், நட்பு ரொம்ப கவனம், அதாவது சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிம்மதி இல்லாத தன்மை தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. அப்போ என்ன பண்ணணும், ராமபுரானை பிடிச்சிக்கணும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம பராணனே. இந்த ராமபுரானுடைய சோஸ்திரத்தை எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அடுத்த ஒரு 47 days சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தூசி மாதிரி போய்டும், தைரியமாக இருக்கலாம். ஸோ எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சார்? மெயினாக பெருமாள் கோவிலுக்கு, ராமபுரான் கோவிலுக்கு போக முடியும்னா ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது சார்? கன்னிக்கு ஒரு ஆங்கிளில் பாதிப்புன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி ரிஷபத்துக்கு ஒரு ஆங்கிளில் பாதிப்புன்னு சொன்னேன். இதெல்லாம் என்ன பர்சனலான பாதிப்பு, இதெல்லாம் வந்து எனக்கு தலையில் அடிப்படும், வயிற்றில் பிரச்சனை இருக்கும், இப்படிலாம் வந்து நான் உங்களுக்கு சொன்னது சம்டைம்ஸ் நான் சொன்னது ரொம்ப ஹார்ஷாக கூட இருக்கலாம், ஆனால் நடக்க வேண்டியதில் 70% நான் சொன்னதில் நடக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பத்திரமா இருக்கக்கூடாது. மகரத்துக்கு ஏன் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், அதில் சனி வக்கரம், கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்புகள் சார்ந்த விஷயங்கள், சுளுக்கு சார்ந்த விஷயங்கள், கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், பின்னாடி வந்து நம்ம கழுத்துக்கு கீழே கொழுப்பு கட்டிகள், அது வந்து அப்படியே ட்ராக்ஷன்னு சொல்லுவோம், அந்த பாதிப்புகள். சில பேருக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காரக்கூடாது எப்போவுமே, அப்போ தேவையில்லாத வண்டி வாகனங்களில் விபத்து, சில பேர் கிட்னியில் பாதிப்பு, சில பேருக்கு கணையங்களில் பாதிப்பு, சில பேருக்கு சர்ஜரி, இது எல்லாம் மாறி மாறி நமக்கு தலைவலி கொடுக்கும், பயங்கரமாக ஷோல்டர் பெயின், கால் வலி பயங்கரமாக கொடுக்கும். அப்போ நரம்புகளால் பாதிப்பு, இது எல்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா அண்ணன் தம்பிக்குள்ளே வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். 3ஆம் இடம்னா மனசு எப்போவுமே அன்ரெஸ்ட்டில் இருக்கும், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத அவமானம், நம்ம மனசை அப்படியே அப்படி எப்படின்னா சொல்லவே முடியாது, எந்த நிலைமை கூட நம்ம போகலாம் அப்படிங்கிற கஷ்டத்தை பார்க்கக்கூடிய நிலைமைகளில் ஒரு 47 days வந்து மகரத்துக்கு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லது. தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பிரச்சனை கண்டிப்பாக வந்து உள்ளே போகக்கூடாது. மெயினாக அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பு கொண்டாடணும். 3ஆம் இடம்னா பக்கத்து வீட்டுக்காரன், அதில் சனி வக்கரமாக இருந்தால் வேணும்னே வந்து வெங்காயத்தை வச்சு குப்பை தூக்கி மூஞ்சில் போடுவான், இந்த மாதிரிலாம் சேட்டைகள் பண்ணுவாங்க. சனிங்கிறதே பேசிக்கலாக இருக்கிறதுலே ரொம்ப நீச்சமான ஒரு கிரகம், அது வக்கரம் வேறு அடையுதுன்னா நம்ம சொல்ல முடியாத இன்னல்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க மூலியமாக நடக்கும். இப்போ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா போகிற இடத்துல அவன் இருக்க மாட்டான், இல்லாத பரவாயில்ல அவமானப்படுத்துவான். இப்போ அவமானங்களை நிறையா சந்திக்கக்கூடிய நிலைமைகளில் இவங்க இருக்காங்கங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அது 3, 9 கூடிய பாவகங்கள்லாம் சமசப்தமம். பாக்யஸ்தானத்திலே செவ்வாய் இருக்குன்னா கண்டிப்பாக பூர்வீக இடத்தில் பாதிப்புகள் கொடுக்கும், பூர்வீக நிலத்தில் பிரச்சனை கொடுக்கும், பூர்வீகத்தில் கூடிய கோவிலில் பிரச்சனை கொடுக்கும். யாருக்கு பரிவட்டம் கட்டுவது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை, இப்படிலாம் விசித்திரமான பிரச்சனை வரும். அப்போது ஒரு நிலத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு நிலம் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு இது கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் கேஸ் அட்டன் பண்ணி அப்புறம் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பிரயாணங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பிரயாணம், லாங் ட்ராவலாக இருந்தாலும் ஷார்ட் ட்ராவலாக இருந்தாலும். சனி வக்கரம் குரு வீட்டில் இருந்தால் இன்ஜின் ஸ்பாயில் ஆகும், இன்ஜினுடைய இது வந்து பிஸ்டன் பார் வந்து பாதிப்பு கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடியே செக் பண்ணிக்கணும். அப்படி இப்படி இருக்குன்னா ரீஒர்க் பண்ணுற மாதிரி மறுபடியும் செலவு வைக்கிற மாதிரி இருக்குது. சரி ஒரு தடவை பண்ணால் போதும். சனி வக்கர பயிற்சி 3 மாதம் இருக்குது, எத்தனை தடவை செலவு பண்ணுவீங்க? நீங்கள் வண்டியே மாற்றுற மாதிரி நிலைமை ஏற்பட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்திலே சனி வக்கரன்னா எல்லாரோடும் நட்பு, எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, ஆரம்பித்த ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறது, பூர்வீக சொத்துக்கள் நம்ம பேரில் வர்றது, சீட்டு கிடைக்கிறது, வெளியூரில் சீட்டு கிடைக்கிறது, மெரிட்டில் சீட்டு கிடைக்கிறது, R&D டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக உட்கார்றது, இந்த மாதிரி ஃப்ளைட்டு மெக்கானிசம் பைலட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறது, நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். வெளியூரில் பெரிய அரசியல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யலாம், அதற்கான ஒரு பிராப்தம் நடக்கும். அதாவது மனப்பொருத்தமே வரல இது வரைக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஜோன் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ மகரத்தில் பிறந்தவங்க மெயினாக அவங்களுடைய த்ரோட்டு பார்த்துக்கணும், கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்துக்கணும். மெயினாக அந்த சுளுக்கு,
அந்த ட்ராக்ஷன் பிடிச்சி வலி உயிர் போகும், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஒரு 47 டேஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டைம் பீரியடில் மனசுக்கு என்ன படுதோ அதை அப்படியே பேசிடக்கூடாது. இங்கேருந்து இங்கே போகணும், இங்கே ப்ராசஸ் ஆகி அப்புறம் பேசணும். இது சம்டைம்ஸ் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் அது அமைதியாக இருக்கிறதே நல்லது. நம்ம பேசி அதை தப்பாக போடக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியராக நீங்கள் இருந்தால் போதும். மகரத்துக்கு இருக்கிற பெரிய பாதிப்புகள் கிடையாது. மெயினாக என்ன பண்ணணும், நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டா போகிறோம், எந்த பாதிப்பும் வராது. முடிஞ்சால் சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் பண்ணி கொடுக்கலாம். அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசி நண்பர்கள் பொதுவாக அஷ்டமத்தில் வந்து செவ்வாய் போய் உட்காந்துருக்கப்புற, அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ்க்கு அப்ளை பண்ணால் கிடைக்கும். குரூப் 4 கிளியர் பண்ணுவாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், விஜிலன்ஸில் ப்ளேஸ் ஆகலாம். யாருக்கு? சனி வக்கரமாக இருக்கணும். கும்பத்தில் பிறந்தவங்க ஒருவேளை மீனத்திலேயே சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸில் ப்ளேஸ் ஆவாங்க. கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். வராத பாக்கிகள் வசூலாகும். வராத நண்பர் இப்போ ஒன்று சேருவார், வராத கணவர் திரும்பி வருவார். ஜாதகத்தில் ஒரு வேளை சனி வக்கரமாக இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஃபேமிலிக்குள்ளே நிறைய டென்ஷன், தேவையில்லாத வார்த்தைகளால் கெடுறது யாருன்னா கும்பம் தான். ஏன்னா ராசியிலேயே ராகு உட்காந்துருக்கார், லக்னத்திலேயே ராகு உட்காந்துருக்கார். கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கோ வீட்டில் பெரியவங்களுக்கோ, மெயினாக தாயாராக இருந்தால் தாயாருக்கு, உங்களுக்காக இருந்தால் உங்களுக்கு. நிறைய பேர் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பல் எடுத்துகிட்டு புதுசாக பல் போடுறது, நிறைய பேருக்கு கண்களில் பாதிப்பு, சில பேருக்கு காதுகளில் இஷ்யூ, இந்த மாதிரிலாம் கொடுக்கும். மெயினாக குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான பணப்பிரச்சனைகள் ஓங்கும். எப்போவோ கொடுத்துருப்பார் உங்கள் பிரதர், இல்லைன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது பணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்போ கொடுக்குற திருப்பி அப்படின்னு சண்டை. இப்போ நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் முடியாது, இப்போ கொடுத்தே ஆகணும்னு சண்டை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கும். சனி வக்கரம் அடையுது அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ மெயினாக நிறையா பேருடைய கும்ப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய, கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நிறையா பேருடைய வீட்டில் தங்கம் காணாமல் போகும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து மறந்து எங்கேயாவது வச்சுருவாங்க, இல்லைன்னா காணாமல் போகும். ஸோ ப்ளீஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்திலே வந்து செவ்வாய் போய் உட்காந்துருக்காருன்னா ஒரு தடவையார நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைன்னு போய் மாட்டாமல் இருக்கவே முடியாது. இரவு நேரத்தில் பயணம் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே அவசரப்படக்கூடாது. சின்ன சின்ன சர்ஜரி, சின்ன சின்ன பிரச்சனைகள், வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பாதிப்பு, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே வாழ்க்கை துணை மாட்டுவது, அதனால் நீங்கள் போய் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நிறைய இதில் பார்க்குற மாதிரிலாம் நடக்கும். ஸோ கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுடைய ஹெல்த்தும் சரி, வாழ்க்கை துணையும் சரி, ஃபேமிலியும் சரி, பணமும் சரி ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இந்த ஒரு 47 நாள் மட்டும் சரியில்லை ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணோம்? மெயினாக கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து ராகவேந்திரருடைய வழிபாடு, கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோடைய பக்கத்தில் மடங்கள் இருந்ததுன்னா அங்கே போய் ஒரு காணிக்கை போட்டுட்டு சனிக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றது. முடிஞ்சால் வியாழக்கிழமை போனால் இன்னும் நல்லது. ரொம்ப பக்கத்துலேயே ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ராகவேந்திர சுவாமியோடைய ஆராதனை வருது. அதுக்கு எதாவது உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிங்கன்னா கூட போகிறோம். அதாவது என்ன, ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டியதில்லை. 11 ரூபா நீங்கள் போட்டாலுமே, 11 ரூபா நீங்கள் கொடுத்தாலுமே உங்களுக்கு இந்த பாவம் சொல்லக்கூடியது காணாமல் போகலாம் சொல்கிறேன்ல, அது எல்லாத்துலேருந்து கொஞ்சம் விடிவு காலம் பிறக்கும். அதாவது கர்மாங்கிறது யாருனாலையும் மாற்ற முடியாதுமா. நோ அஸ்ட்ராலஜர் இந்த வேர்ல்டு கேன் சேஞ்ச் த கர்மா. இதுதான் உண்மை. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் ஆகாமல் ஒரு ஹேர் லைன் கிராக் ஆகலாம், ஆனால் ஆகும். அதை மாற்ற முடியாது. இதுக்கு வழிமுறைகள் நிறையா இருக்குது. சம்டைம்ஸ் சில கோவிலுக்கு போனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ரேஷியோ. சில பேருக்கு பெரிய பெரிய ஹோமங்கள் ஜபங்கள் செய்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிற நிலைமை. முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் ஓன்லி தீர்வு பெரிய பெரிய ஹோமங்கள் செய்து தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். பண்ணால் நல்லா இருக்குமா? அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஜாதகம் பிறக்காது. அது அடித்து சொல்லலாம் நம்ம. ஏன்னா எவ்வளோ ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையே நான் எவிடன்ஸாக பார்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து எந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு போடணுன்னு இருக்குது. சின்ன கால் பால் போட்டால் பிரச்சனை சால்வ் ஆகுமா, இல்லையா உங்களுக்கு தூக்க மாத்திரை போட்டு தான் வேலை பார்க்கணுமா, இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியும். ஸோ கும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 47 நாளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை, சண்டை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை எல்லாம் குறையும், நல்லா இருப்பீங்க. மெயினாக வண்டி வாகனங்களில் கவனம் போகும். 12ஆம் ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? அதாவது இருக்கிற பிரச்சனையில் உச்சக்கட்ட பிரச்சனை யாருக்குன்னா மீனத்துக்கு தான். அதனால தான் பரவாயில்லையான்னு கேட்டேன். சனி வக்ரம், ராசி லக்னத்திலே சனி வக்ரம்.
என்ன வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப கவனமாக போக்குற மாதிரி இருக்கும். அதுவும் 7ஆம் இடம் சமசப்தமாக செவ்வாயுடைய பார்வை விழுகுதுன்னா தலையில் அடிபடுற மாதிரி வரும். சில பேருக்கு கால்களில் பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு ஊசி, ஆணி, சிராய்ப்பு, நெயில் இதெல்லாம் பிரச்சனை வரலாம். சில பேருக்கு ரத்த காயங்கள் படலாம். சும்மா உட்காந்து ஏதாவது வீட்டில் உட்காந்து வந்து வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருப்பாங்க, டச்சக்குன்னு சொல்லி உங்களுடைய ஃபிங்கரை கட் பண்ணலாம், அதனால் பிளட் வரலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பிரச்சனை வரைக்கும் ஏற்படும். குடும்பத்தில் அந்த டிசிப்ளின் உடையிற அளவுக்கு பிரச்சனை வரலாம். கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி சனி வக்கரமாக இருந்ததுன்னா தயவுசெய்து புரிஞ்சுங்க, இல்லீகல் கான்டாக்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வக்கரமாக உட்காந்துருக்கு, செவ்வாய் மேலே பார்வை விழுகுதுன்னா மெயினாக பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களை பார்த்துக்கணும், ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் பார்த்துக்கணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே சொல்கிறக்கே இல்லை. எந்த விதத்தில் வேணால் பிரச்சனை வரலாம். வாழ்க்கை துணைக்கு சர்ஜரி ஆகலாம், உங்களுக்கு தலை பாதிப்பு, காலில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம். மெயினாக வந்து ஹார்ட் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் பாதிப்பு கொடுக்கலாம். மெயினாக கால்கள் தான் அதிக பாதிப்பு கொடுக்கும். ட்ராக்ஷன்னு சொல்லுவோம், லிகமெண்ட்டுன்னு சொல்லுவோம், இதில் தான் பிரச்சனை கொடுக்கலாம். பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். சனி வக்கரமாக இருக்கும்போது பொறுமையே இருக்காது. ஒரு 2 நிமிஷம் கூட அவங்களால பஸ் நிற்க முடியாது, 2 நிமிஷம் கூட அங்கே கோவிலில் வந்து லைனில் நிற்க முடியாது. கோவம் வரும், இருக்கிறவன் தள்ளி விடணும்னு தோணும். அப்போ என்ன ஆகும், பிரச்சனை ஜாஸ்தியாகும். அதாவது எந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கணுமோ, அமைதியாக இருக்கணுமோ, அந்த இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ பொறுமையை இழக்கும் போது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். சந்தோஷங்கிறது உங்கள் மனசில் என்ஜாய் பண்ணுறக்கே விடாது. தூக்கம் வரதே கஷ்டம். மனசு சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் எதையோ பழசு விஷயங்கள், நமக்கு நடந்த அநீதி என்ன, கொடுமை என்ன, புரட்சி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் பொதுவாக கொடுக்கும். ஸோ தயவுசெய்து மீனத்தில் பிறந்தவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆவணி மாதத்தில் நிச்சயார்த்தம், ஒரு 2 மாதத்தில் கல்யாணம், அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். மீன லக்னத்தில் பிறந்தீங்க, மீன ராசியில் பிறந்தீங்கன்னா நடக்கும். மெயினாக தாயாருடைய ஹெல்த் தான் ரொம்ப படுத்தும். இல்லை தாயார் நம்மளை படுத்தலாம், மாமியார் நம்மளை படுத்தலாம். மெயினாக மூத்த பெண்கள்னால பாதிப்பு, இல்லை அவங்க ஹெல்த் பாதிப்பு கொடுக்கறதுனால நம்ம போய் பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. இது எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட்டத்தை காமிக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நடக்கிறது ஒன்றா இருக்கும், நினைக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ எது எப்படி இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணால் தான் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இப்போ டைம் பீரியடில் வந்து நீங்கள் போடக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் போடக்கூடிய பணமாகட்டும், இது எல்லாமே கரெக்டாக ஆன் டாட்டில் பார்த்துக்கணும். இல்லைன்னா செய்ய மாதிரி, வேணும்னே உங்களை புஷ் பண்ணுற மாதிரி, இல்லை உங்களை வந்து ஹராஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். சனி வக்கரமாக இருக்கும்பொழுது இது நடக்கும். மெயினாக குழந்தைகளுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த டைம் பீரியடில். சில பேருக்கு கண்களில் பாதிப்பு கொடுக்கலாம், சில பேருக்கு குளுக்கோமான்னு சொல்லுவோம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. மெயினாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் வயிற்றுலையும் தலைக்கும் தான் பிரச்சனை கொடுக்கும். இந்த டைம் பீரியடில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி யாராவது அவங்கள வச்சு நல்லா வந்து பேசி பணத்தை வாங்கிட்டு ஆள் காணாமல் போயிடுவாங்க. தயவுசெய்து ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும் பொழுது அதோடைய பவர் என்னன்னு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சனி வக்கரமாக இருக்கும்போது கடன்னு மேலே போனவங்களும் இருக்காங்க. சனி வக்கரமாகும்போது நல்லா இருக்கக்கூடிய பெரிய எம்பரே டமால் விழுந்ததும் பார்த்துருக்கேன். அதனால் தயவுசெய்து மீன ராசியில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையுமே 1க்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது, இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. எந்த விஷயத்தையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது முக்கியத்துவம் வாய்ந்தது. மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிக்காது. முடிஞ்சால் ஒரு முறை வந்து நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லைன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தைரியமாக இருங்க. ஸோ 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. நன்றி சார். வணக்கம்மா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.